பல நாட்கள் கழித்து நான் இங்க வெளியே வந்திருக்கேன். வெளிக்காத்த சுவாசிக்கிறதுக்காக. எஸ் அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தான். இப்ப எங்க போறோம்னு தெரியல. இப்போ வந்து என்னதான் பாம்பு போட்டுட்டு இருந்தாலுமே, மழை பெஞ்சாலுமே, நடந்தாலுமே வந்து எல்லாருமே மீட் பண்றோம் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு ஹாப்பி தான். இன்னைக்கு கூட மோத்தி வந்து கோயிலுக்கு கூப்பிட்டான். பட் ஆனா கோவில் போக முடியல, தூங்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அதனால பவுலிங் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கானுங்க. பட் ஆனால் அது ரொம்ப தூரம். ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது பக்கம், பட் நமக்கு அது ரொம்ப தூரம். இபன் பட்டூராவில் இருக்கிற பவுலிங் சென்டர் தான் போகிறோம். யாரெல்லாம் வராங்கன்னு தெரியல. என்கிட்ட வராங்கடா, ஏன்னா பவுலிங் சென்டர் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேங்காக போனோம். அதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி போனது. சோ அப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அங்க. இவளு இப்போ பவுலிங்னா என்ன, கிரிக்கெட்ல பின்னாடி பவுலிங், அந்த பவுலிங் இல்ல இது 4 குச்சி வச்சிருப்பாங்களே, 4 இல்ல 10 கட்டை இருக்கும். அந்த வலுவலு தரையில ஒரு உருண்டையை உருட்டி விடுவாங்க. சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். அதேதான். தமிழ் படத்துல கூட இருக்குது. நான் பார்த்த படத்துல நான் பாக்கலங்க. நான் அப்கிரேட் ஆயிருக்கும். எங்க பேர் ஒத்துக்க இல்லனா மக்கு சாம்பிராணிம்பாங்க. இருந்தாலும் இல்லனாலும் மக்கு சாம்பிராணி தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி சொல்லாதா நீ. சரிங்க, வாங்க. வெல்கம் டு DDR வெல்கம் டு DDR சிட்டிஸ். போய் நம்ம அங்க பாப்பலாம். ஆமா, ஆனா சாட்டர்டே எப்பவும் போலதான் இருக்கு டிராஃபிக். ஒன்னும் இந்த நம்ம ஊர்ல எப்படி காட்டுறாங்கிறது தெரியலங்க. நானும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் போட்டாங்க பாருங்க நியூஸ், வேற மாதிரி யாருமே வெளியே வரல, மால்ல எல்லாம் ஆள் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப டிராபிக் பயங்கர டிராபிக்கா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் 2 குண்டு போட்டாங்கன்னா யாரும் வெளியே வராம இருப்பாங்கன்னு தான் தோணும் ஆக்சுவலா. நீ சார்ஜா டிராபிக் பார்த்தது இல்ல? மண்டே, இந்த வீக் மண்டே ரெயின் ஸ்டார்ட் ஆன வீக்கு என்னோட கொலீக் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஜப்லலியா எங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அவர் ஷார்ஜா போயிருக்காரு. எவ்வளோ நேரம் தெரியுமா? 4 ஹவர்ஸா போயிருக்காரு வண்டியில. எவ்வளோ கஷ்டம். ஐயோ சாமி, 4 ஹவர்லன்னா கிட்டத்தட்ட நான் சென்னையே போயிருவேன் திருச்சியில இருந்து. அவ்வளோ நேரம் இங்கிருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் போயிருக்காருன்னா ரொம்ப கஷ்டம். ஷார்ஜா டிராஃபிக் இஸ் கெட்டிங் வர்ஸ்ட். கொஞ்சம் ரோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற ரூட் வழியா. இதுக்கு மேல இவங்க எப்படி ஆல்ரெடி 1 2 3 4 5 6 6 வே போறதுக்கு 6 வே வர்றதுக்கு 6 வே. எல்லாரும் கம் டு துபாய்னு சொன்னாங்க. எல்லாருமே இப்படி துபாயில தான் இருக்கும். இனப்பெருக்கங்கள் வேற நிறைய. வாயமுறா குரங்கு ஏதோ பேச சொன்ன பேசிட்டு இருக்க. அதனால இப்படி ஆயிருக்கு. கொஞ்சம் வீடியோ பார்க்குற யாராவது இருந்தா ரோடு கொஞ்சம் மாத்தி உடனே பார்த்தியை உடனே பண்ணிடுவாரு. சொல்லிட்டா திவு மாத்தி விட்டுருவோன்ட்டு. ஸோ நாங்கள் போகிறோம். இப்போ பத்துட்டா மால் பார்ப்பாங்க என்ன எதுன்ட்டு யாரெல்லாம் வராங்கன்ட்டு. எங்க இந்த கேமோட கிங் உருட்டு கிங் தினேஷ் இஸ் ஹியர். ஹே, பெருமையா இருக்கா? ஆமா, உருட்டி இதுல உருட்ட பாருங்க. இப்ப பாக்குறேன் உருட்டு அப்படி ஒரு அடிடா அது. ஏன் திவ்யா சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஹாப்பியா இருக்கீங்களா? வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கான். ஏய், இவ ஏதோ என்ன திட்ட வந்தாடா. நல்லா தான் போயிட்டு இருக்கான். வைஃபை ஃப்ரீன்னு போட்டுருக்கு. வைஃபை தான் ஃப்ரீ, அந்த அக்கா ஃப்ரீ இல்ல. குலுக்கல் முறையில பின்னாடி ஏதாவது கிடைக்கணும் பாருங்க. பின்னாடி நம்ம கொண்டாட்டி தானே இருக்கான். அவங்க இல்லங்க, இந்த பக்கம் பாருங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பொறுக்கி தினேஷ். நம்ம இங்க என்ன பேசலாம் கேட்காது. கமான் திவ்யா, தினேஷ் நினைச்சாடி. என்னம்மா இது? என்ன பண்ண? தினேஷ் குண்டுகளை பதம் பார்த்து கொண்டிருக்கிறார். குண்டுகளை எல்லாம் பதம் பார்த்துங்க. நல்ல பெரிய குண்டாக எடுக்கிறார். வெரி பிக். பெருசா பிடிக்குமா? குட்டி குண்டா போட்டுருவியா இன்னைக்காவது? ஏய், என் மேல போட்டுறாதடா. அஞ்சு விழுந்துருச்சுடா. பரவாயில்ல, ஃபுல்லா போட்டுரு.
கப்பல் கோல்ஸ். டம்மி பாவா. ஏய் பிரபா இங்க வாடா ரெண்டு. ஏய் என்ன அவமானப்படுத்துறாயடா. இங்க வாடா. எங்கால ஒரே மேட்ச்ல முடிப்போம். ஏய் இங்க வாடா. டோட்டல் டீம்ஸ் போடலாம். டோட்டல் டீம்ஸ் போடலாம். ரெண்டு மேட்ச் சொல்லுங்க. சோடி போடு சோடி. டீச்ச கையில போட்டு வின் பண்ணிட்டாரு. இங்க பஞ்சியா இல்லையா 215 100 ஸ்கோர் போடு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடுறது. எங்கால வந்து கோலி உண்டு. உனக்கு ரைட் வேணுமா லெஃப்ட் வேணுமா சென்டர் வேணுமா? இப்படி பழக்கம். 215. ஸோ இதுல இருந்தே தெரியும் உருட்டு மன்னன் வேற யாரும் கிடையாது. பிரபா தான் உருட்டு மன்னன். நீங்க வரும்போது என் பேர் சொல்லிட்டு வந்தீங்க தானே. மொத்தத்துக்கு சேர்த்து 84 தண்டி எடுத்துருக்கோம். 42 52 எங்க ஒன்னோடே காண முடியாது. திவ்யா காணோம். லாஸ்ட் பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும். நன்னா திவ்யா. இதுல யார் லாஸ்ட்? நானு தினேஷ். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்களுக்கு குடும்பமாவே உருட்ட தெரியாது. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நம்புங்க. சபாஸ். சோ டிடி குடும்பத்துக்கு உருட்ட தெரியாது என்று இந்த எபிசோடில் நிறைவு பிடிக்கிறது. கரெக்டா? ஆமா. நம்புற மாதிரியா இருக்கு அதானே. ஆனா அப்படி நம்பறாதான் காசு எங்களுக்குள்ள உருட்டிப்போம். ஆனா வெளியில நல்லா இருந்தது. நாலாவது தினேஷ். லாஸ்ட்ங்க. லாஸ்டா நாலாவது நம்ம ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலா உருட்ட தெரியாது. நாங்க நல்லவங்களா வாழ்ந்து வளர்ந்து மாட்டிப்போம். போய் சொல்ல தெரியாது. அண்ட் ஒரு பொருளை கூட பார்த்து குறி வைக்க தெரியாதுன்னு சொல்லலாம். என்னது? கண்ணு தெரியாம குறி வைக்க தெரியாம கண்ண மேல அங்க 10 இருந்துச்சு. இதே ஒண்ணே வைங்க. எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அதான் உங்களுக்கு பிடிக்குமே மல்டிபிளா பாக்கறதுக்கு. இல்ல அப்படிலாம் அது வந்து சொல்லுவோமே தவிர ஒரே ஒண்ணு தானடா. கரெக்டா அடிப்போம். லைட்டா போடலாம்னா நோ தப்பாகுதுனா. டேய் அப்படி இல்லடா. நானும் அவனும் எப்படி கரெக்டா இதுல தப்பா ஆட முடியும்? எங்களுக்கு உருட்ட தெரியல. தெரியாது. நல்லவனாவே வாழ்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம். இவன் எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா இந்த கேர்ள்ஸ் உருட்டி நீங்க பார்த்தது இல்ல இப்ப பாப்பீங்கன்னா. இது என்ன தெரியுதுன்னா நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த கேங்ல நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இதே எபிசோட் அங்கேயும் டெலிகாஸ்ட் சொல்லிரு. இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டமா நடந்துக்கறியே. உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஏய் ஆமாமா. இதே அட்ராசிட்டிஸ். ஆனா ஃபர்ஸ்ட் எண்ட் வேற. நடுவுல காப்பி பேஸ்ட் ஆயிடும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?